காட்சிகள் என சுற்றுலா பயணிகள் சொர்க்க பூமி. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் வயநாடு மாவட்டத்தின் அதிர்ச்சி நிகழ்வு முதல் அங்கல் பண்ணினார். சீன் 1. வயநாட்டில் முண்டகை கிராமத்தில் வாழும் ஒரு அழகிய குடும்பம். அவரின் தந்தை தமிழ்நாட்டில் தங்கி வேலை செய்து வருகிறார். அவ்வீட்டில் மாலை நேரத்தில் நடக்கும் ஒரு உரையாடல் இதோ. அம்மா அம்மா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன செல்லும், எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? நாளைக்கு உனக்கு 9 வயசு முடிஞ்சு 10 வயசு ஆக போகுது. ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ் எப்படா போடுவேன்னு ஆர்வமா இருக்கேமா. அண்ணா அண்ணா, நீ ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியுமே. உன் பிறந்த நாளுக்கு நானும் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். அப்பா எனக்கு நானே புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. நானும் நாளைக்கு புது ட்ரெஸ் போடுவேனே. ஐயா, ஜாலி ஜாலி. அஜய், அபி, மழை வேற பெய்யுது, கரண்ட் போயிடும். வேகமா சாப்பிட்டு தூங்கணும். வாங்க சாப்பிடலாம். சரிங்கம்மா. நள்ளிரவு 1 மணி அளவு. அம்மா அம்மா, நம்ம வீட்டு மேல ஏதோ பெருசா விழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுமா. ஆமாப்பா, எனக்கும் கேக்குது. நீங்க உள்ள பத்திரமா இருங்க, நான் வெளியே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இதே நள்ளிரவு சூரல் மலையில் வசிக்கும் நீத்து ஜோஜோ அவர் பணிபுரியும் வயநாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸிற்கு தொலைபேசியில் தனது தோழிக்கு தகவல் கூறுகிறார். ஹலோ ஷர்மியா, நான் நீத்து பேசுறேன். எங்க சூரல்மலையில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டுக்குள்ள வெள்ளம் புகுந்துடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேசிய பேரை வீட்டுக்குள்ள தகவல் சொல்லுங்க ஷர்மி, ப்ளீஸ். இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. ஹலோ நீத்துவா, நாங்க என்டிஆர்எஃப்ல இருந்து பேசுறோம். அங்க நிலவரம் என்னமா, கொஞ்சம் சொல்லுங்க. சார், எங்க வீடு முழுக்க வெள்ளம் புகுந்துச்சு சார். எங்களால வீட்டு விட்டு வெளியே வர முடியல. நிலம் சரியா எங்க இருக்குமா? சூரல்மலை ஹை ஸ்கூல் பக்கத்துல இருக்குங்க சார். மக்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாரும் எங்க வீட்டுல இருக்காங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல. இன்னும் ஒரு நிலச்சரி வந்தாலும் எங்களால இறந்துடுவோம் சார். ப்ளீஸ் எங்க காப்பாத்துங்க. ஓகேமா, நீங்க யாரும் பதறாம இருங்க, நாங்க உடனே அங்க வரோம். சீன் 2. மறுநாள் காலையில் ஹோட்டல் அறையில் தங்கியிருக்கும் அஜயின் தந்தை தொலைக்காட்சியை பார்க்கிறார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவை சென்று 126 பேர் உயிரிழப்பு. பெருமழையால் 4 மணி நேரத்தில் அடுத்தடுத்த 2 முறை ஏற்பட்ட நிலச்சரிவில் 135 குடியிருப்பு. ஐயோ, என் குடும்பமே அங்கதானே இருக்கு. கடவுளே. இல்ல, என் குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இப்பவே வயநாடுக்கு போய் என் குடும்பத்தை காப்பாத்துறேன். கடவுள் எனக்கு துணை இருப்பார். Scene 3. Call to CM cell. சார், இந்த நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. 24 ஆயிரத்துக்கு நடுவில் இருந்த கான்கிரீட் பாலம் வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு. இதனால முண்டகையில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியல. அப்ப என்ன செய்யலாம்? பெங்களூர்ல குரூப்ப வரவேற்கணும் சார். அவங்க வந்து சூரியமலைக்கு முண்டகைக்கும் நடுவில் ஒரு தற்காலிக பெய்லி பிரிட்ஜை கட்டினாதான் முண்டகையில இருக்க மக்களை காப்பாற்றலாம். இப்படி 30 ராணுவத்தையும் வர வச்சாதான் நீங்க மீட்பு பணியை தீவிரப்படுத்த முடியும் சார். ஓகே ஆபீசர், நீங்க கேட்டது உடனே கிடைக்கும். Scene 4. மீட்பு பணிக்காக இந்திய உட்பட ராணுவ வீரர்களும் பெய்லி பிரிட்ஜ் கட்டுவதற்காக மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப்பும் வயநாடை வந்தடைந்தது.
Good morning.